இறப்பை முன்கூட்டியே உணர்த்தும் யமதர்மர். அந்த 4 கடிதங்கள் என்னென்ன? இந்த உலகில் பிறந்த அனைத்து உயிர்களும் பயப்படும் ஒரே விஷயம் மரணம். கோடியில் புரளும் செல்வதாரராக இருந்தாலும் ஆட்சி செய்யும் மன்னனானாலும் இந்த ஒரு மரணத்தில் மட்டும் தப்ப முடியாது. ஏனெனில் மரணத்தை காட்டிலும் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னை சார்ந்தவர்களின் நிலை என்னாகுமோ என்பது இங்கு பெரும்பாலும் கவலையாகவே இருக்கும். மரணம் எப்படி எப்போது நிகழும் என்பது யாருக்குமே தெரியாது. அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சுவாரஸ்யமும் கூட. மரணத்தின் கடவுள் யமதர்மராஜாவை அனைவருக்கும் தெரியும். மிகப்பெரிய உருவம், நீண்ட சடைமுடி, கட்டை மீசை, கையில் பாசக்கயிறு, எருமை மீது ஏறி வருபவர் என்பது அவரின் தோற்றமும் அடையாளமும். மனித உயிர்களை ஆயிட்ட காலம் முடிந்த பிறகு உடலை விட்டு உயிர்களை பிரித்து பாவ புண்ணிய கணக்கை வைத்து தண்டனை கொடுக்க ஈசனால் வைக்கப்பட்ட மேலோகத்து முக்கிய தேவர்தான் யமதர்மராஜா. யமதர்மர் உங்கள் உயிரை எடுக்க சில காலத்திற்கு முன்னரே உங்களுக்கு 4 கடிதங்கள் அனுப்புவாராம். அது உங்கள் நேரத்தை நெருங்கிவிட்டது, உங்கள் பாவங்களை குறைத்து கொள்ளுங்கள் என்பதற்கான அறிகுறியாம். அப்படி அவரின் கடிதங்களை மதிக்காத அவரின் நண்பர் பரிதாபமான முடிவுக்கு ஆளானாராம். அவர் யார்? யமதர்மர் அனுப்பும் அந்த 4 கடிதங்கள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம். இது உங்கள் மக்கள் நாள்காட்டி. அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம். யமதர்மன் மரணத்தின் கடவுளாக சிவபெருமானால் அங்கீகரிக்கப்பட்டவர். இவர் லோகபாலன் என்றும் அழைக்கப்படுகிறார். அதன் அர்த்தம் அனைத்து திசைகளுக்குமான அதிபதி ஆகும். புராணங்களின்படி அவர்தான் பூமியில் இருந்து இறந்து மேலே சென்ற முதல் நபர். இறந்து மேலே செல்லும் அனைவருக்கும் அவர்களின் கர்ம பலன்களின்படி அவர்கள் செல்ல வேண்டியது சொர்க்கமா நரகமா என்பதை முடிவு செய்பவர். புராண காலத்துல யமுனை நதிக்கரையில அம்ரிதன் என்னும் வணிகன் வாழ்ந்து வந்தான். மரணத்தை நினைத்து அதிக பயம் கொண்ட அவர் முதர்மனை நோக்கி பல யாகங்களையும் தவமும் புரிந்தார். அவரது நோக்கம் யமனை நண்பனாக்கி மரணத்தை தள்ளி போடுவதுதான். அவன் எண்ணம் புரியாமல் யமதர்மன் அவனது தவத்தால் ஈர்க்கப்பட்டார். அவன் முன் தோன்றி அவனது ஆசையை நிறைவேற்ற எண்ணினார். மரணம் நேரப்போகிறவர்களுக்கும் மட்டுமே யமதர்மன் காட்சியளிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்ரிதன் முன் தோன்றிய யமதர்மன், நீ எனக்கு நண்பனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். உனது ஆசை நிறைவேறிவிட்டது. எனது தரிசனம் யம தூதுவர்களுக்கும் மரணிக்க போகிறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பூமியில் பிறந்த அனைவரும் இறந்துதான் ஆக வேண்டும். இறந்தவர்கள் மீண்டும் பிறக்கத்தான் வேண்டும். இது எவராலும் மறுக்கவும் மாற்றவும் முடியாதது. இருப்பினும் நீ உயிரோடு இருக்கும் போதே உனக்கு என் தரிசனம் கிடைத்துள்ளது என்று கூறினார். யமதர்மன் கூறியதை கேட்ட அம்ரிதன் அதிர்ச்சி ஆனாலும் வேறு யோசனை செய்தார். அவன், நமது நட்பிற்கு அடையாளமாக நான் ஒரு உதவியை கேட்கிறேன். மரணம் தவிர்க்க முடியாது என்றால் நான் மரணிக்க தயாராக உள்ளேன். ஆனால் என் நேரம் முடிவதற்கு முன்பே எனக்கு அது தெரிய வேண்டும். எனவே நான் என் குடும்பத்திற்கு தேவையானவற்றை செய்து விடுவேன் என்று கூறினார். அம்ரிதன் கூறியதற்கு ஒப்புக்கொண்ட யமதர்மன் அம்ரிதன் இறப்பதற்கு முன்பே அவனுக்கு தெரிய வைப்பதாக கூறி, உனக்கு எப்பொழுது என் கடிதம் கிடைக்கிறதோ அப்பொழுது நீ உன் குடும்பத்திற்கு தேவையானவற்றை செய்துவிட வேண்டும் என்று கூறிவிட்டு மறைந்துவிட்டார். யமன் கூறிய வாக்கில் இருந்த நம்பிக்கையால் அம்ரிதனின் ஆணவம் அதிகரித்தது. எனவே மரணம் பற்றிய பயத்தை விடுத்து சுபபோக வாழ்க்கையை வாழத் தொடங்கினான். எந்தவித அச்சமும் இன்றி பாவங்களை செய்ய தொடங்கினான். நாளடைவில் அவன் முடி நரைக்கத் தொடங்கியது. யமனிடமிருந்து எந்த தகவலும் வராததால் அவன் இஷ்டம் போல வாழ்க்கையை வாழத் தொடங்கினான். ஆண்டுகள் கடந்த அம்ரிதனின் பற்கள் அனைத்துமே விழத் தொடங்கியது. நமது மரணம் இப்போது நேரப்போவதில்லை என்று நினைத்து அம்ரிதன் தொடர்ந்து பாவங்களை செய்தான். கடவுள்களை வழிபடுவதை துறந்தான். மேலும் சில ஆண்டுகள் கழிந்தது. அம்ரிதனின் கண் பார்வை குறையத் தொடங்கியது. ஒரு கட்டத்தில் பார்வை முழுதாக பறிபோனது. ஆனாலும் யமனிடமிருந்து எந்த கடிதமும் வரவில்லை. வயதான காலத்தில் அவனது உடல் தசைகள் வலிமையை இழந்தனர். படுத்த படுக்கையாக முடங்கி போனான். ஆனாலும் எனக்கு இன்னும் கடிதம் வராதத மகிழ்ச்சியில் நண்பனுக்கு மனதிற்குள் நன்றி கூறினான் அம்ரிதன். ஒரு நாள் இரவில் அம்ரிதன் தூங்கிக் கொண்டிருந்த போது யம தூதுவர்களை கண்டு ஆச்சரியம் அடைந்தான். உடனே வீடு முழுவதும் யமன் அனுப்பிய கடிதத்தை தேடத் தொடங்கினான். ஆனால் எந்த கடிதமும் கிடைக்கவில்லை.
யமதர்மன் செய்த துரோகத்தை எண்ணி கோபம் கொண்டான் அம்ரித்தன். இருப்பினும் அவனின் விதி முடிந்துவிட்டதால் அவன் யமலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டான். அங்கு யமன் புன்னகையுடன் அமர்ந்திருந்த போது அதை பார்த்து மேலும் கோபம் கொண்ட அம்ரித்தன் அவரை துரோகி என்று தூற்ற ஆரம்பித்தான். அம்ரித்தன் யமதர்மனிடம், நீ என்னை ஏமாற்றி விட்டாய், நீ உன் வார்த்தையை காப்பாற்றவில்லை, உன்னிடமிருந்து எந்த எச்சரிக்கை கடிதமும் எனக்கு வரவில்லை, இப்பொழுது என் உயிரை எடுக்க உன் கோர உருவத்தில் வந்திருக்கிறாய், ஒரு நண்பனை ஏமாற்ற உனக்கு வெட்கமா இல்லையா என்று சொற்களை எறிந்தான். அம்ரித்தனின் குற்றச்சாட்டுகளுக்கு யமதர்மன் அமைதியாக பதில் தந்தார். வாழ்க்கை மீது உனக்கு இருந்த மோகம் உன்னை குருடனாக்கி விட்டது. பிறகு எப்படி உன்னால் நான் அனுப்பிய கடிதங்களை பார்க்க இயலும்? அனுப்பிய 4 கடிதத்தையும் நீ கண்டு கொள்ளவில்லை. அம்ரித்தனோ மீண்டும் எனக்கு எந்த கடிதமும் வரவில்லை என்று கத்த, யமதர்மனோ சற்று கோபத்துடன், நீ புத்திசாலியாக இருந்த போதிலும் நான் உனக்கு எழுத்துக்கோளாக எழுதி கடிதம் அனுப்புவேன் என்று எப்படி நினைத்தாய்? முட்டாளே, உன் உடல்தான் காகிதம், அதில் ஏற்படும் மாற்றங்கள் தான் என் எழுத்துக்கோள், நேரம்தான் என் தூதுவன், அதன் மூலம்தான் உனக்கு கடிதம் அனுப்புவேன் என்று கூறினார். பல ஆண்டுகளுக்கு முன்னர் உன் தலைமுடி நரைத்தது, அதுவே என் முதல் கடிதம். உனது பற்கள் விழத் தொடங்கியது, எனது 2வது கடிதம். 3வது கடிதம், உன் பார்வை மங்கியது. 4வதோ உன் உடல் முடங்கியது. அதனை கருத்தில் கொள்ளாமல் நீ உன் பாவங்களை தொடர்ந்து கொண்டே இருந்தாய். இப்போது உனக்கு நரகம்தான் தண்டனை என்று கூறி அம்ரித்தனை நரகத்திற்கு அனுப்பி வைத்தார் யமதர்மன். நாம் மாற்ற முடியாத நமது எதிர்காலத்தை நினைத்து பயப்படும் போது, அதாவது மரணத்தை நினைத்து பயப்படும் போது, நாம் நமது வாழ்க்கையை தர்மங்களை கடைபிடித்து வாழ்வின் இறுதியை நோக்கி பயணிக்க வேண்டும். நமது கடமைகளை நிறைவேற்ற இப்போதிலிருந்தே தொடங்க வேண்டும். யமனின் 4 கடிதங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு வரலாம். இது போன்ற வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம மக்கள் நாள்காட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.